வீட்டையே காலி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோங்க. ஹாய்ங்க, பள்ளிக்கூடம் லீவ் விட்டு நாள் 52. இவ்வளோ நாளாக அம்மா வீட்டில் இருந்தோம். சரி, நம்ம வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு. போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எங்கள் பெரியண்ணா ஒய்ஃபுக்கும் பர்த்டே வந்திருந்தது. அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி தான் எல்லோரும் ஒன்றா இருந்தோம். சரி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். என் முன்னாடி ஒரு 10 பேர் நின்றுட்டு என்கிட்ட காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் பேபேன்னு பல்ல காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். ரீசெண்டாக நம்ம தம்பிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வந்தப்போ எடுத்த ஃபேமிலி பிக் இருந்தது, அதை தான் ஃப்ரேம் போட்டு கொடுத்தேன். அண்ணா ஒய்ஃபுக்கு அவங்க ஃபேமிலி பிக் இருந்தது, அதையும் ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டேன். இந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா பிரியா ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்து தான் ஃப்ரேம் வாங்கினேன். சூப்பராக வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா அவங்களோட நம்பர் ஸ்க்ரீனில் தரேன், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொலாப் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னங்க, சோகத்தோடு வந்துட்டு மூட்டை கட்டிட்டு கிளம்பியாச்சு. வர வழியிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரிப்பட்டி மல்லிகரை பக்கம்லாம் செம்ம மழை. அதுக்கு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. சேலம் வரலாம் சுத்தமாக மழை இல்லைங்க. அப்புறம் நம்மளோட எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் சேல்ஸ் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.